தண்ணி எங்களுக்கு பத்தலன்னு போய் கேட்டாக்கா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டரு வீணாக போயிடும். எனக்கு ரைட்டு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்கிட்ட போய் கெஞ்ச தேவையில்லை. நம்முடைய முதல்வர் எதுக்காக பெங்களூர் போறார் என்பதை அவர் இன்னும் ஒரு அறிக்கையாகவோ செய்தியாகவோ வெளியிடவில்லை. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி எங்களுக்கு பத்தலன்னு போய் கேட்டாக்கா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டரு வீணாக போயிடும். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டர் போட்டான். இது மாதிரி வந்து இது இருக்கா, இன்னாருக்கு தன்ன மாதம் கொடுக்கணும். அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குது, அவங்கக்கிட்ட போய் சொல்லணும். ஒழுங்காற்று குழு இருக்குது, அவங்களோட பேசலாம். ரெண்டும் பேரும் கேள்வி கேட்கலன்னா சென்ட்ரல் வார்டு கமிஷன் ஒன்று இருக்குது, அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம். சென்ட்ரல் வார்டு கமிஷன்ன்றது நீர்வளத்துறை அமைச்சருடைய கையில் இருக்கிறது. ஆகையினால சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டரு ஏன் நீங்கள் மாத வாரியாக கொடுக்க மாட்டேன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு, அந்த இந்த மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாம் பெட்டிஷன் போட்டு தண்ணியை கொடுக்குறது இல்லைன்னா நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம். அப்போது அந்த நம்ம வாங்கணும் பாருங்க, அந்த ஆர்டரு வீணாக போயிடும். அதனால தான் கண்டிப்பாக நாம் யாரும் போகக்கூடாதுன்னு. இப்போ இல்லை, நாங்கள் இருக்கும்போதே இந்த மாதிரியெல்லாம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் யாரும் போகிறதில்லன்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு ரைட்டு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்கிட்ட போய் கெஞ்ச தேவையில்லை. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் அவர்கள் போவதற்கு முன்னாலாவது எங்களையெல்லாம் கூடாடி பரவாயில்ல, சட்டமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளையாவது கூட்டி ஒரு ஆலோசனை செஞ்சிருக்கான். எல்லா எதிர்கட்சிகளும் கொடுத்து பேசியிருக்கலாம், அதையும் செய்யலை. ஆகையினால முதலமைச்சர் எதுக்காக போனாருன்னு யாருக்கும் தெரியல. நானாக யூகித்து சொல்கிறேன், இதுக்கு போனால் இதாடி விடுறோம். எம்ஜிஆர் புதுசா ஆட்சிக்கு வந்தப்பறம் நேரடியாக கர்நாடகா போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண முயன்றாரு. எம்ஜிஆர் பாணியிலேயே விஜயும் முயற்சி பண்றாருன்ற எம்ஜிஆரோட ஒப்பீடு எப்படி பாருங்க சார்? விஜயோட ஒப்பீடு எங்க எம்ஜிஆர் பேசினாரு? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுசுல இங்கிருந்து கர்நாடகாவுக்கு போயிட்டு அப்புறம் இருந்த நீர்வளத்துறை அமைச்சரோட வீட்டுல ஐயா நாங்களே 100 தடவை பேசியிருக்கேன். அது அப்போ கோர்ட்டுக்கு நான் போகாதப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு, நம்ம கையில் கிடச்சிட்டான், பட்டா கிடச்சி மாதிரி நமக்கு. அதை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு போகிறோம். இரு மாநில முதல்வர்கள் பேசினா இந்த விவகாரத்தில் ஏதாவது தீர்வு எட்ட முடியுமா? அவங்க பேசுறதுல என்ன தடை இருக்கு எதிர்கட்சிகளுக்கு? 60 ஆண்டுகளுக்கு பிறகு போய் அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. அதுக்கு ஏன் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? போய் பேசிதான் எனக்கு பேர் தெரியாதவரெல்லாம் எங்கிட்ட சொல்லி அவர் என்ன சொன்னாங்க கேட்கறீங்களா? எனக்கு யாருன்னு அவர் தெரியாது.